ஹாய் ரியா ஃபேமிலிஸ், இது பார்த்திங்கன்னா மூணார் போனதோட பார்ட் 2 வீடியோ தான். இதில் நாங்கள் ட்ரெக்கிங் போனதெல்லாம் காமிச்சிருப்போம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். 2 ஃபேமிலி போயிருந்தோம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியவே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அமௌண்ட்டு பே பண்ணிட்டாலுமே அங்கேயே குக் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்துட்டு அதுக்கு டைம் இல்லை அப்படின்றனால வெளியவே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வெக்கேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் வண்டியும் வந்துருச்சு. போன டைம் வந்தப்போ வந்துட்டு எங்களுக்கு திருப்தியே இல்லாமல் போனோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதோட ரீசன் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் போன டைம் வந்துட்டு ட்ரக்கிங் போகணுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் இங்கே கேட்டப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரக்கிங்க்கெல்லாம் 7,000 8,000 ஆகும். அதுக்கு பேசாமல் நீங்கள் காரில் தானே வந்திருக்கீங்க, உங்களோட கார்லேயே சுற்றி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் இல்லை. பட் இருந்தாலுமே ட்ரக்கிங் போகணும், ஆஃப் ரோடெலாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. நாங்கள் எங்கள் கார்லேயே ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த டைம் வந்து ட்ரக்கிங் போயே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 வாரம் கழித்து மறுபடியும் நாங்கள் மூணார் போயிருந்தோம். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு வெளியவே சாப்பிட்றோன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஹஸ்பண்டும் நானும் பார்த்திங்கன்னா தோசையை வாங்கிக்கிட்டேன். ஆனால் அந்த தோசை வந்து பசங்க 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. நான் எனக்கு வந்து அப்பா வாங்கிக்கிட்டேன். ஏன்னா கேரளா ஃபுட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது ஒரு 6-7 பிளேஸ் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே மழையும் வந்துருச்சு. என்னோடய ஃபோனும் வேறு ஆஃப் ஆயிடுச்சு. நிறைய வீடியோஸ் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ அக்கா மொபைல்லேருந்து பாதி வீடியோஸ் எடுத்து இதில் நான் போட்டிருக்கேன். ட்ரக்கிங் போனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆஃப் ரோடு மட்டும் நாங்கள் போகலை. மீதி எல்லா இடமுமே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எல்லா இடமே சுற்றி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ஜீப்பில் போகிற ஒரு ஃபீல் இருக்கே அப்பா, இந்த டைம் தான் நாங்கள் திருப்தியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அனிமல்ஸும் நிறையா பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டைம் மூணார் போனப்போ அனிமல்ஸும் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நாங்கள் போனதே ஈவினிங் டைமில் போனோம். ஓவர் டிராஃபிக் வேறு, எங்களால் எதுவுமே பார்க்க முடியல. ஆனால் இந்த டைம் நாங்கள் நினச்சது எல்லாமே சாதிச்சுட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்மளை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போன ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸு கூட்டி போனாங்க. ஃபால்ஸே மொத்தம் ஒரு 3 ஃபால்ஸு கூட்டி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேயே போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. தண்ணியில் நிறைய இறங்கி ஆடிட்டோம். அதனால் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஈரமாயிருச்சு. வண்டியில் உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் மீதி 2 ஃபால்ஸுமே சும்மா போய் பார்த்தோம், அவ்வளோதான். மற்றபடி போய் விளையாடுற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டே இல்லை எங்களுக்கு. அந்த 2 பிளேஸ் வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூணாருக்கே பேர் போன தேயிலை தோட்டம் தாங்க. அந்த தேயிலை தோட்டத்தில் நின்று போன டைம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் என்னால் ஃபோட்டோவே எடுக்க முடியல. எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல. ஏதோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அக்கா அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பி, அப்புறம் எங்களுக்கு அதில் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் அவங்களோட வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரக்கிங் போனப்போ அவங்களே தேயிலை தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதுவும் எங்கள் கூட வந்த இந்த ஜீப் டிரைவர் அண்ணா சூப்பர். அவர் வந்துட்டு மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழும் தெரியுன்றதுனால எங்களை ஒரு ஹோட்டல் கூட்டி போய் விட்டாங்க. அங்கே வந்து எல்லாருமே ஹிந்தி தான். இவர் தான் வந்துட்டு எங்களுக்கு ஹிந்தியில் பேசி நாங்கள் கேட்ட ஃபுட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக எங்களுக்கு வந்து அந்த அண்ணா கோஆப்ரேட் பண்ணாங்க. ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா 7K தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி 6K வந்து கொடுத்தோம் அவங்களுக்கு. அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் 6Kக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் செம்ம ஒர்த்து. அந்த அளவுக்கு எங்களை வந்துட்டு சூப்பராக கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சாங்க. நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மட்டும்தாங்க. அதாவது டிரைவர் வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளை விட்டுருவாங்க, இங்கெங்கே இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா யானைக்குளம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஃபைனலாக அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் யானை இப்போ வரும் அப்புறம் வரும்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். யானையே வரக்கானோம். அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ஏமாற்றோம். அதுக்கப்புறம் நிறைய இடம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு நான் ஜீப்பில் உட்காந்துட்டு போகவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயம். ஹீல்ஸ்லாம் ஏறும்போது வண்டி பின்னாடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடம் சூப்பராக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கள் 4 பேரோட குட்டீஸ் அந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே இந்த தண்ணியில் நாங்கள் குதிச்சே ஆவோம் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தாங்க. எங்கள் குட்டீஸை குளிக்க வைக்கிற மாதிரி ஒரு குட்டி இடத்துக்கு அந்த டிரைவரை நான் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா மூணார் வந்து செம்ம பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ திருப்தி இல்லாமல் வந்ததுக்கான ரீசன் வந்து இது ஒன்று மட்டும்தான். ட்ரெக்கிங் போகாதது, ஆஃப் ரோடு போகாதது ஒரு ஃபீலிங் எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனைக்குளத்தில் வந்துட்டு யானை பார்க்காம நாங்கள் வந்தது. அதாவது நாங்கள் ஒரு 6 o'clock போய் வெயிட் பண்ணி பார்த்தோம். 6 o'clock வந்துட்டு வெயிட் பண்ணோம். அவங்க வந்து ஒரு 9:30 சம்திங் வந்துடும். நாங்கள் ஆனால் 10 o'clock வரைக்குமே வெயிட் பண்ணோம். யானை எதுவுமே வரல. ஸோ அதில் கொஞ்சம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோம் இந்த 2 இடம். அதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. என்னோடய மொபைலையும் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த சம்மருக்கு எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி மூணார் போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.